ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அதாவது மேய்ப்பனா என்னது, தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிறவங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு 100 ஆடு வச்சுருக்காங்க. அந்த 100 ஆடில் ஒரு ஆடு காணாமல் போயிட்டு, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை 99 ஆடையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆடை என்ன பண்ணுவாங்க, ஐயோ காங்கலையே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பயத்தோட பதச்சத்தோடு என்ன பண்ணுவாங்க, அதை தேடுவாங்க. அந்த ஆடை கண்டுபிடிச்சோன்னதான் எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷமே இருக்கும். அதே மாதிரி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். எனவே நம்ம என்ன பண்ணணும், அத்தகைய தேவனை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளணும். அவரை விசுவாசத்தோடு தேடும்போது கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நம்மை செம்மையான பாதையில் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.